பாதையில் கஷ்டம் அணுகிடும் போது பங்கம் வரா நான் உன்னை தாங்கினேன். பலனீந்தேன் கரத்தால் தூக்கினேன் உன்னை நான். பலனீந்தேன் கரத்தால் தூக்கினேன் உன்னை நான். எந்தன் அன்பினால் உன்னை நிறுத்த, எந்தன் அன்பினால் உன்னை நிறுத்த கிருபையே உன்னை இந்நாள் வரையில் காத்தது என் கிருபையே கிருபையே. அநேக நேரங்களில் சோர்ந்து போகிற நேரமெல்லாம் பாதியிலே கஷ்டம் வரும்போது, நாம் போகிற பாதையிலே, நம்முடைய வாழ்க்கை என்கிற பாதையிலே கஷ்டம் வரும்போது, ஒரு வேதனையான காரியங்கள் நமக்கு முன்பாக வந்து நிற்கும்போது, சில நம்மை குறித்து வேண்டாத வார்த்தைகளை பேசும்போது, கஷ்டமான வார்த்தைகளால் நம்ம இருதயத்தை தாக்கின போது, அப்பொழுது நமக்கு துக்கம் நம்மை சூழ்ந்திருக்கும். ஆனால் அந்த நேரத்திலே நம்மை காப்பாற்றினது அவருடைய கிருபைதான், நம்மை தேற்றினது அவருடைய கிருபைதான், நம்மை தாளாட்டினது அவருடைய கிருபைதான். ஆமென். அது மாத்திரமல்ல, சோதனை வரும், சோர்ந்திருக்கிற நேரத்திலெல்லாம் கர்த்தர் நம்மை தாங்கி நம்மை வழி நடத்துகிறவராயிருக்கிறார். சோதனையாலே சோர்ந்திடும் போது சொந்தமென நான் உன்னை சந்தித்தேன். சோதனையாலே சோர்ந்திடும் போது சொந்தமென நான் உன்னை சந்தித்தேன். ஜோதியை உன் முன்னில் ஜோலி தீர செய்திட்டேன். ஜோதியை உன் முன்னில் ஜோலி தீர செய்திட்டேன். ஜெய கீதங்கள் பாட வைத்திட்டேன். ஜெய கீதங்கள் பாட வைத்திட்டேன். கிருபையே உன்னை இந்நாள் வரையில் காத்தது என் கிருபையே கிருபையே. ஆண்டவரே நம்ம இடத்துல பேசுகிறது போல, என்னுடைய கிருபைதான் உன்னை காப்பாற்றிட்டு. சோதனையில நீ சோர்ந்து போயிருந்தாய், ஆனா நான் தான் உன்னை சந்தித்தேன். நண்பர்கள் உன்னை சந்திப்பாங்க நீ நினைச்ச, ஆனா அவர்களாம் உன்னை சந்திக்கல. ஆனா நான் உன்னை வழியில சந்திச்சேன், நான் உன்னை சந்தோஷமாக மாற்றினேன். அப்பொழுது நீ ஜெய கீதங்களை பாடினாய், அதை பாட வைத்ததும் நான் தான் என்று சொல்லி கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார். என்னுடைய கிருபையினால் நீ இருக்கிறாய், என்னுடைய கிருபையினால் நீ தாங்கப்படுகிறாய். உன்னுடைய சரீரத்தில் இருக்க எல்லா நோய்களும் எல்லாவற்றையும் நான் அகற்றி போட்டேன். இனி உனக்கு விரோதமாக எந்த சாத்தானின் கிரியைகளும், சரீரத்தில் எந்த பலவீனங்களும் பிரச்சனைகளும் எந்த வருத்தங்களும் உனக்கு வராது என்று கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார். ஆமென். God bless you. Have a wonderful day.